நீ கேட்ட உனக்காக. நல்ல வேலை தம்பி, நீங்க எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம தீபக் கூடாக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு சென்னைக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல என்னென்ன விஷயம் கொட்டே அப்படிங்கிறத பார்த்தலாம். இதே மாதிரி ஒரு பேட் சீசன் வந்துட்டு 2020 வந்தப்ப ருத்துராஜ் கைக்வாட் அப்படின்ற ஒரே ஒரு டாப் குவாலிட்டி பேட்ஸ்மேனை தான் நாங்க கண்டுபிடிச்சோம். ஆனா அவரை வச்சு நாங்க 2021 2023 2 கப் அடிச்சிட்டோம். ஆனா இந்த வருஷம் ஆயுஷ் மாத்திரி, டெவல் டிரேவிஸ், உருவில் பட்டேல் 3 பேர்த்த கண்டுபிடிச்சு அடுத்த 55 வருஷத்துல எத்தனை கப் அடிக்க போறோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி பேட்டிங் ஆன 3 பேருமே எனக்கு ஹிட். பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் ஒரு வழியா பவர் பிளேல விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுவும் யாரை எடுத்திருக்காங்க, யாருமே அசைச்சு பார்க்க முடியாது, ஜிடியவே எடுத்திருக்காங்க. ஜிடியோட டாப் ஆர்டரை தூக்குன கலில், கம்போஜ், ஜடேஜான்னு 3 பேர்த்தோட பவுலிங்குமே இன்னைக்கு ஹிட். சரி, என்னென்ன விஷயம் வந்துட்டு இன்னைக்கு ஷிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிடி இவ்வளோ மேட்சா வந்துட்டு கன்சிஸ்டன்டா பேட்டிங் ஆடிட்டு இருந்தது. இந்த ஒரே மேட்ச்ல ஒட்டுமொத்தமா வந்துட்டு சோக்காக தான் போல. சாய் சுதர்சனை தவிர ஒட்டுமொத்தமா சோக்கான ஜிடியோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஷிட். சரி, என்னென்ன விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு கொட்டை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐபிஎல் 2025 ஃபைனல ஜிடி கூட யார் விளையாட போறா அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஜிடியோட பவுலர்ஸ் வந்துட்டு சைலண்டா 2 சம்பவம் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, தொடர்ந்து 2 மேட்சா 230 ரன்னுக்கு மேல கொடுத்திருக்காங்க. ஆனா அதுலயுமே பிரசித் கிருஷ்ணா அப்படின்றவர் செமையா போட்டிருக்காரு. அவரை தவிர இந்த 230 ரன் வாரி வழங்குறதுக்கு ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ண ஜிடியோட பவுலர்ஸ் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு கொட்டை. அடுத்த வருஷம் சிஎஸ்கே டீம்ல இருந்து யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.